வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். டெல்லியில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் சந்திப்பு. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆளுநர் அர்லேக்கருக்கு சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அழைப்பு. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்தார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். திரைத்துறையில் பாரதிய ராஜாவின் பங்களிப்பை போற்றி இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 17வது சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் விஜய் தலைமையிலான தாவேக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கை 118 கிடைக்காததால் காங்கிரஸ், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசிற்கு வாக்களித்த அதிமுக உறுப்பினர்களான பெருந்துறை தொகுதி எஸ். ஜெயக்குமார், மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதி சத்தியபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இந்நிலையில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை வரும் 22ஆம் தேதிக்குள் செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் உதவி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் நாட்டின் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று காலை 10 மணியளவில் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்ற அவர் காவல்துறை வழங்கப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கடந்த முறை முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி சென்றபோது பிரதமர் நரேந்திர மோடியை மட்டும் சந்தித்துவிட்டு சென்னை திரும்பினார். அந்த வகையில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஜோசப் விஜய் சந்தித்து உள்ளார். இதனையடுத்து துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதால் ஆளுநர் அர்லேக்கரை சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்து உள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று உள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் வரும் 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூட உள்ளது. ஜோசப் விஜய் முதலமைச்சரான பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் கூட்டத்தொடர் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டு உள்ளது. புதிய அரசின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்குகிறது. இதற்காக ஆளுநர் அர்லேக்கரை சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். கூட்டத்தொடரின் முதல் நாளான 18ஆம் தேதி ஆளுநர் அர்லேக்கர் உரை நிகழ்த்த உள்ளார். கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம், மின்வெட்டு பிரச்சினை, தமிழக வெற்றிக் கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் இந்த கூட்டத்தொடர் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்தார். டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் நாட்டின் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று காலை 10 மணியளவில் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார்.
இந்நிலையில் இன்று இரண்டாவது முறையாக டெல்லி சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவரையும் சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள சோனியா காந்தி இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திரைத்துறையில் பாரதி ராஜாவின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக இன்று சிகிச்சை பலனின்றி சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். பாரதி ராஜாவின் திடீர் உயிரிழப்பு தமிழ் சினிமாவை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவருக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாரதி ராஜாவின் உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்தேன் என்றும், கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் பாரதி ராஜா என்றும், தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர் எனவும், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் எனவும், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் எனவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைப்படத் துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இறைவார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் பாரதி ராஜாவின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் மாதாந்திர உதவித்தொகையை ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் வழங்கினார். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, நகர்ப்புற நலவாடி பட்டா, உட்பிரிவு பட்டா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் மாதாந்திர உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அலுவலர் ஸ்ரீராம் மற்றும் ஆவடி வட்டாட்சியர் கண்ணன் உள்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்பல்லோ மருத்துவமனையில் உள்ள ஆம்புலன்ஸ்களில் கொண்டுவரப்பட்டுள்ள ஏஐ தொழில்நுட்ப அவசர சிகிச்சையை தமிழக அரசின் 108 அவசர ஆம்புலன்ஸ்களிலும் கொண்டுவரப்படும் என்று மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரம் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற விழாவில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு வரும் வழியிலேயே உடல்நிலையை கண்காணித்து உரிய சிகிச்சையை அளிக்கும் அதிநவீன ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸ் சேவையை மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் தொடங்கி வைத்தார். அத்துடன் 40 புதிய ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் வாகன கட்டமைப்பை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஏசிஎல்எஸ் ஆம்புலன்ஸ்களில் அமைக்கப்பட்டுள்ள ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் நேரடி வழிகாட்டுதல் மூலம் ஆம்புலன்ஸில் உள்ள நோயாளி மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பே அவசர சிகிச்சைக்கு தேவையான ஏற்பாடுகளுடன் மருத்துவர்கள் தயாராக இருக்க முடியும் என்றும், இதுபோன்ற ஏஐ தொழில்நுட்ப வசதிகளை தமிழக அரசின் 108 ஆம்புலன்ஸ் சேவைகளிலும் ஒருங்கிணைப்பது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆலோசிக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் தெரிவித்தார். தென்காசியில் திமுக தொண்டர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் விதமாக கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை என்பவர் செயல்பட்டதாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏபி அருள் குற்றம் சாட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை என்பவரால் கழக நிர்வாகிகள் பட்ட அவமானங்களை தலைமை கழகத்திற்கு தெரிவிக்கும் நோக்கில் தென்காசியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏபி அருள் தனது ஆதரவாளர்களுடன் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பமனு வழங்கிய தகுதி வாய்ந்த நூற்றுக்கணக்கானவர்களில் தானும் ஒருவன் என்றும், ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத அனுபவம் இல்லாத கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை என்பவர் தனது மகன் கலை கதிரவனை வேட்பாளராக நிறுத்தினார் எனவும், தலைமையிட்ட கட்டளைக்கு இணங்கி கடுமையாக உழைத்து வெற்றி பெறச் செய்தோம் என்றும் தெரிவித்தார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிவினை ஏற்படுத்தும் விதமாக கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை என்பவர் தலைமை கழக அறிவிப்பு இல்லாமல் கிளப்பாவூர் ஒன்றியத்தை பிரித்து மத்திய ஒன்றியம் என ஒன்றை பயன்படுத்தி தொண்டர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி உள்ளார் என்றும், இது கழக தோழர்கள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளித்துள்ளது என்றும், அறிவாலயத்தில் பணிபுரியும் கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை தென்காசியில் உள்ள நிர்வாகிகளின் பதவியை தக்க வைப்பதற்காகவும் இழந்த பதவியை பெறுவதற்காகவும் பதவியை நீட்டிப்பதற்காகவும் கையூட்டு பெற்றுக்கொண்டு
பல்வேறு காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்றும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏபி அருள் தெரிவித்துள்ளார். காதில் கடுக்கன் போட்டுக்கொண்டு ஒழுங்காக முடிவெட்டாமல் நாட்றம்பள்ளியில் செயல்படும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் முடிவெட்டிய உடற்கல்வி இயக்குநரை பலரும் பாராட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் நாட்றம்பள்ளியைச் சேர்ந்த பழனி என்பவர் உடற்கல்வி இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ஒழுங்காக முடிவெட்டி கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் ஒழுங்காக முடிவெட்டு கொண்டு வராத 50 மாணவர்களுக்கு உடற்கல்வி இயக்குநர் பழனி ரூபாய் 700 செலவு செய்து முடிவெட்டி பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். சிதம்பரம் அருகே தனியார் பள்ளி வாகனம் தீப்பிடித்ததில் மாணவர்கள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புறவழிச்சாலையில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு சொந்தமான பள்ளி வாகனம் 10க்கு மேற்பட்ட மாணவர்களை ஏற்றுக்கொண்டு சிதம்பரம் அடுத்த பள்ளிப்படை என்ற இடத்தில் சென்றபோது திடீரென முன்புறம் இன்ஜினிலிருந்து புகை ஏற்பட்டு ஒயர்கள் தீப்பிடித்தது. உடனே வேனை நிறுத்திவிட்டு வேனில் இருந்த மாணவர்களை கீழே இறக்கினர். இதனால் மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சிதம்பரம் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். ராமநத்தம் காந்திநகர் கிராமத்தில் வசித்து வரும் இந்து மலைக்குறவர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ராமநத்தம் காந்திநகர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் இந்து ஆதியன் மற்றும் இந்து மலைக்குறவர் வகுப்பை சார்ந்த 6 குடும்பத்தினர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திட்டக்குடி வட்ட மண்டல துணை வட்டாட்சியர் ஏசையா என்பவர் காந்திநகரில் வசிக்காமல் வெளியூரில் வசிப்பவர்களிடம் ஒரு நபருக்கு 3 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு 10 நபர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளதாக மலைக்குறவ மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இந்து மலைக்குறவர் இன மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய பொறுப்பு செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை செயலாளர் மணிகண்டன், துணை செயலாளர்கள் ராஜசேகர், முருகன், பொருளாளர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் இந்து மலைக்குறவர் வகுப்பைச் சேர்ந்த குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் மண்டல துணை வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட நிர்வாக குழு முருகையன், மங்களூர் ஒன்றிய செயலாளர் நிதி உலகநாதன், நல்லூர் ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ், மாவட்ட குழு உறுப்பினர்கள் அம்பிகா, தேவா, நகர செயலாளர் செல்வராசு உள்பட பலர் கலந்து கொண்டனர். கந்திலி அருகே காணாமல் போன இளம்பெண் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலில் இருந்த பெண்ணின் தாயார் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் எலவம்பட்டி தம்மன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த முருகன், கீதா தம்பதியினருக்கு ஒரு ஆண் பிள்ளையும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் இவர்களின் 2வது மகள் மோனிஷா என்பவர் டிப்ளமோ நர்சிங் படித்துவிட்டு திருப்பத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வந்தார். இவர் கடந்த சனிக்கிழமை வீட்டிலிருந்து வெளியேறி அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் அக்கம் பக்கத்திலும் உறவினர்கள் வீட்டிலும் தேடியும் மோனிஷா கிடைக்காததால் கீதா கந்தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலில் இருந்த கீதா பயிர்களுக்கு தெளிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சித்தார். உடனே உறவினர்கள் கீதாவை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்தியாவின் நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களில் ஒன்றான திங்க் கேஸ் நிறுவனம் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் இயற்கை எரிவாயு உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தி உள்ளதாக காஞ்சிபுரம் மண்டல தலைவர் திருக்குமரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எரிவாயு விநியோக நிறுவனங்களில் ஒன்றான திங்க் கேஸ் நிறுவனம் சார்பில் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மண்டல தலைவர் திருக்குமரன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எங்களது இயற்கை எரிவாயு குழாய் கட்டமைப்பு மற்றும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது எனவும் இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது எனவும் எல்பிஜி இல்லாத பகுதிகளில் வீடுகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தூய்மையான எரிசக்தி எளிதாக கிடைப்பதை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது திருப்பெரும்புதூர், வல்லம், கேளம்பாக்கம், படூர், நாவலூர், தாளம்பூர், தையூர், ஏகாட்டூர், திருப்போரூர், பெரும்பாக்கம், ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பிஎன்ஜி சேவைகள் கிடைக்கின்றன என்றும் தாம்பரம், முடிச்சூர், சோழிங்கநல்லூர், மொளச்சூர் ஆகிய பகுதிகளில் குழாய் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக காஞ்சிபுரம் மண்டல தலைவர் திருக்குமரன் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு
கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் காலதாமதம் செய்ததால் பயனாளிகள் 5 மணி நேரமாக காத்திருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சாமிரெட்டி கண்டிகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனால் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக பயனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் காலை 9 மணிக்கு நிகழ்விடத்திற்கு வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் காலதாமதம் செய்து வந்ததால் 5 மணி நேரத்திற்கு மேலாக நலத்திட்ட உதவிகளை வாங்க வந்த பயனாளிகள் காத்து கொண்டிருந்த அவலநிலை ஏற்பட்டது. தென்காசியில் பெண்களை இழிவாக பேசி வரும் தாவேக செயற்குழு உறுப்பினர் ராபின், அவருக்கு ஆதரவாக செயல்படும் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேக பெண் நிர்வாகி செல்வி புகார் மனு அளித்து உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராபின் ஆகியோர் மீது தென்காசி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காசி மேஜர்புரம் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி செல்வி புகார் மனு அளித்து உள்ளார். அதில் தென்காசி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உள்ள ராபின் என்பவர் கட்சியில் உள்ள பெண்களை தவறுதலாக சித்தரித்து பேசுவதாகவும், இது தொடர்பாக மாவட்ட செயலாளரிடம் புகார் தெரிவித்ததால் பெண்களுக்கு ஆதரவாக பேசாமல் தவறு செய்யும் ராபின் என்பவருக்கு ஆதரவாக பேசி பெண்களை இழிவுபடுத்துகிறார் எனவும், தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பல பெண்களுக்கும் இதே நிலைமைதான் ஏற்படுவதாகவும், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பல பெண்கள் தங்களது பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய செயற்குழு உறுப்பினர் ராபின் மற்றும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் தென்காசி தமிழக வெற்றி கழக மத்திய மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தாவேக பெண் நிர்வாகி செல்வி வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் காதில் பூ சுற்றி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50% தள்ளுபடி செய்வதாகவும் வாக்குறுதி அளித்துவிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சரானதும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனில் ரூபாய் 50,000 மட்டும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருப்பது விவசாயிகளின் காதில் பூ சுற்றும் செயலாக உள்ளது எனவும், தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி விவசாயிகளின் முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் காதில் பூ சுற்றி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வருவாய் அலுவலர் மனுவை முதலமைச்சருக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்ததை அடுத்து விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மின்னஞ்சல் வந்ததால் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் மூலம் சோதனை செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இமெயில் முகவரிக்கு ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் வந்தது. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டுகள் சிக்காத நிலையில் இமெயிலில் வந்த தகவல் வதந்தி என தெரிய வந்தது. இதனால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. திருமுடிவாக்கத்தில் உள்ள பழைய பொருட்கள் சேகரித்து வைத்திருந்த கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். தாம்பரம் அடுத்த கடப்பேரியைச் சேர்ந்த ராஜா என்பவர் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் பழைய பொருட்களை சேமித்து வைக்கும் கிடங்கு வைத்து உள்ளார். இங்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மதிய வேளையில் திடீரென பழைய பொருட்கள் சேகரித்து வைத்திருந்த கிடங்கில் தீப்பிடித்து எரிந்தது. இதனை அணைக்கும் முயற்சியில் வேலையாட்கள் ஈடுபட்டனர். இருப்பினும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்பு நிலையத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி தாம்பரம் பகுதியிலிருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருமங்கலக்கோட்டை கீழை ஊரில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அடுத்த திருமங்கலக்கோட்டை கேளையூரில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கவின்மிகு தஞ்சை இயக்கம், பள்ளி சுற்றுச்சூழல் கல்வித்திட்ட இயக்கம் ஆகியவை ஒன்றிணைந்து பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கவின்மிகு தஞ்சை இயக்கத்தின் தலைவர் ராதிகா மைக்கேல் கலந்து கொண்டு இயற்கையை எவ்வாறு கூட்டமைப்பது, சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை பதாகைகளை கையில் ஏந்தியபடி திருமங்கலக்கோட்டை கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெரியபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ரித்திஸ்ரீ சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த 82 பனம்பாக்கம் கிராமத்தில் கூலி தொழிலாளியான தென்னரசு என்பவர் மனைவி சித்ரா, மகன் ரித்திஸ்ரீ ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சென்னை செங்குன்றத்தில் தனியார் காங்கிரீட் பிளான்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ரித்திஸ்ரீ வழக்கம் போல் இரவு பணியை முடித்துவிட்டு காலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஜெயபுரம் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கன்னிகைப்பேர் நோக்கி சென்ற லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற ரித்திஸ்ரீ தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெரியபாளையம் காவல்துறையினர் உயிரிழந்த ரித்திஸ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் சிறப்பானதாகவும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில் அமைந்து உள்ளது. திருக்குருகூர் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலத்திலும் தாயர்கள் ஆதிநாத வள்ளி, குருகூர் வள்ளி என 2 நாச்சியார்கள் அருள்பாலிக்கின்றனர். இத்திருத்தலத்தில் வருடாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக காலையில் நடை திறக்கப்பட்டு கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோம பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோவிலின் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆதிநாதர் ஆழ்வார், ஆதிநாத வள்ளி, குருகூர் வள்ளி ஆகிய தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் இரவில் நடைபெற்ற கருட சேவை புறப்பாடு நிகழ்ச்சியில் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் கருட வாகனத்திலும் எழுந்தருளினர். அப்போது ஆழ்வார் எம்பெருமானார் ஜியா சுவாமிகள் மற்றும் அத்தியாபக கோஷ்டியினர் 4000 திவ்ய திருவாய்மொழி பாசுரங்களை பாடிச் சென்றனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். டெல்லியில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் சந்திப்பு. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆளுநர் அர்லேக்கருக்கு சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் அழைப்பு. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்தார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். திரைத்துறையில் பாரதிய ராஜாவின் பங்களிப்பை போற்றி இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.